குழியில போட்டாலும் நம்புறம்பா, வழிகளை சொன்னாலும் நம்புறம்பா. குழியில போட்டா மகன் தூய் ஆவியின் துரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் தியானத்துக்காக நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய ஆவி வல்லமையோடு அவன் மேல் இருந்தது. அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல கிழித்து போட்டு விட்டான். அன்பு இறை மக்களே, இன்றைக்கு வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பானவர்கள் என்று திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த சிம்சோன் அதிக பலசாலி, ஞானம் உள்ளவன், வீரம் உள்ளவன். சிம்சோன் என்றால் மரம் வெட்டுகின்ற பலம் படைத்தவன் என்ற பொருளிலே கூறப்படுகிறது. இன்றைக்கு அப்படி பலம் படைத்த அந்த வாலிப பருவத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க இன்றைக்கு ஆண்டவர் சிம்சோன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இன்றைக்கு புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசனுடைய சிறந்த ஒரு பிறந்த நாள். அவர் வரலாற்று அவை கவிஞராக, அரச கவிஞராக, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். எல்லாவற்றையும் பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே உள்ளடக்கிய நல்ல கதைகளையும் கட்டுரைகளையும் பாடல்களையும் எழுதின ஒரு மாமனிதர். அப்படிப்பட்ட மனிதருடைய வாலிப நாட்களிலே அவர் வாழ்க்கையில் பிரசங்கி சொல்வதைப் போல ஒன்றுமில்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லை என்று கூறுகிற அந்த வாழ்க்கையை உடையவர். அப்படிப்பட்ட சிந்தனையோடு எழுதின பாடல்களில் இன்றைக்கு வாலிபர்களாகிய அநேக நம்முடைய பிள்ளைகளை நாம் எவ்வாறு உருவாக்குகிறோம்? கர்த்தருடைய ஆவியிலே நடத்தப்படுகிற பிள்ளைகளா? இன்றைக்கு வாலிபர்களை கூப்பிட்டு விட்டால், அழைத்தால், அவர்களுடைய சூழலும் மனநிலைமையும் பார்க்கும்போது அவர்கள் வாழும் இடம் அப்படிப்பட்ட மனநிலையை, அவர்களுக்கு தனிமையை அதிகமாக விரும்புகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், கையில் இருக்கிற அலைபேசியே அவர்களை தனிமைப்படுத்துகிற ஒரு பேராயுதம். ஒரு இளம்பெண் ஒருத்தி தன்னுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை மிக உதாரணமாக சொல்கிறார். வேலை நிமித்தமாக தனியாக வாழத் தொடங்கி அவர் சமூக ஊடகங்களிலும் கொண்டாட்டங்களிலும் மூழ்கி இருந்ததால் நேரமில்லை என்ற காரணத்தை கூட்டி சொல்லி தன்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றமான காரியங்கள், தன்னை சுத்தப்படுத்துவது, வீடுகளை சுத்தப்படுத்துவது, தன்னுடைய கல்வியை முன்னேற்றத்தை சுத்தப்படுத்துவது, குறிக்கோள்களை வகுத்து கொள்வது, இவை எல்லாவற்றிலும் ஒதுக்கி தள்ளி சோர்வாக இருந்தார். இன்றைய நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் வாழ்கின்ற இளைஞர்களை கடவுளுடைய ஆவிக்குள்ளாக நாம் எப்படி அழைத்து வர வேண்டும் என்கின்ற உண்மையை, மனதையும் இருதயத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள எளிய பழக்க வழக்கங்களை நாம் தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும். முதலாவது, நாம் இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய சுய ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது. திரை நேரத்தினுடைய தணிக்கை, அந்த காணொளி கை அலைபேசிக்கென்று தனி நேரம், அது டிஜிட்டல் டெட்டாக்ஸ் செய்ய வேண்டும். அது தினமும் சமூக ஊடகங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளக்கூடிய நேரத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் டிஜிட்டல் டெட்டாக்ஸ். குறிப்பெடுத்துதல், எண்ணங்களையும் அன்றாட சம்பவங்களையும் எழுதும் பழக்கத்தை உருவாக்குங்கள். நல்ல சூழல்கள், தேவையற்ற ஒப்பீடுகள் நிறுத்திவிட்டு நல்ல நண்பர்கள், நேர்மறையான சிந்தனைகளையும் கொண்ட சூழலை தெரிந்தெடுக்கும்போது அவற்றை நாம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல நமக்கு தோன்றும். ஆனால் கடினமான நேரங்களில் அந்த இக்கட்டான சூழல்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். நம்முடைய காலத்தையும் நம்முடைய மனதையும் இதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு வாசம் செய்வார். கர்த்தருடைய ஆவி எங்கு இருக்கிறதோ அங்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தொடும் பொழுது அவனுக்கு எதிராக வந்த அந்த சிங்கத்தை என்ன செய்தான்? கையிலே ஒரு ஆயுதமும் இல்லாதவனாக இருந்தபோதும் ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பதைப் போல அந்த சிங்கத்தை இரண்டாக பிளந்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவன் தேவன் மேல் வைத்திருந்த, இஸ்ரவேலின் கடவுள் மேல் வைத்திருந்த விசுவாசம், நம்பிக்கை.
அந்த இரண்டும் தான் அவனுக்கு பலமாக இருந்தது. அந்த நம்பிக்கையினால் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவனை பலப்படுத்தினார், கனப்படுத்தினார், அநேகருக்கு முன்பாக உயர்த்தி இருக்கிறார். ஆகவே இதைத்தான் ஆண்டவருடைய சத்திய வசனம் சொல்கிற மத்தேயு 5:8 தூய்மை உள்ள மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாலிபர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கையை, உன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தையும் காலத்தையும் நீ கவனமாக பயன்படுத்தினால், உன்னுடைய அன்றாட வேலைகளுக்கென்று நேரத்தை ஒதுக்கி வைத்தால், சமூக ஊடகங்களில் ஒதுக்கின்றால், கர்த்தருடைய ஆவி இந்த சிம்சோனுக்கு கிடைத்தது போல உனக்கும் கர்த்தருடைய ஆவி கிடைக்கும். நீ வல்லமையோடு செயல்படுவாய், பலப்படுவாய். உன்னை அநேகருக்கு அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்த ஆண்டவரே, இதோ உங்களுடைய திரு சன்னிதானத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு இந்த நாள் ஆசீர்வாதமான ஒரு நாள். வாலிபர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே, இந்த உணவு அவர்களுக்கு போதுமானதாக இருக்க, அவருடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்க, அவருடைய சோர்வுகள், தனிமை, வெறுமை, பாதுகாப்பற்ற தன்மை, இவை எல்லாவற்றிலிருந்து முழு விடுதலை கொடுக்க நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொண்டு நடக்க துணை புரி